நம்மோடு தற்போது இணைகிறார் காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு இதாயத்துல்லா சார். வாங்க இதாயத்துல்லா சார். இப்போ முதற்கட்டமாக பேசுகின்ற போது ஒரே நாடு ஆசிரியர் திரு நம்பிநாராயணன் அவர்கள் ஏற்புடையது அல்ல, தம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கு இது போன்ற ஒரு குற்றச்சாட்டு, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நம்பிநாராயண் நண்பர் எதைனாலும் சொல்லலாம், அவரும் சொல்லலாம், நானும் கூட சொல்லலாம். சரி. ஆனால் நடந்தது பாராளுமன்றத்தில். சப்ஜெக்ட் என்ன? தேர்தல் சீர்திருத்தம். ஆமாம். பேசியது பாராளுமன்ற உறுப்பினர் மட்டுமல்ல, ஒரு எதிர்க்கட்சி தலைவர். என்ன பேசினார் அப்படிங்கிறது நம்ம முக்கியம். அந்த இடம் பொருள் ஏவல்னு சொல்லுவாங்க. ஒன்றை ஆதாரமாக சொல்கிறார். உச்சநீதிமன்றம் சொன்னபடி ஏன் உச்சநீதிமன்ற நீதிபதி, தலைமை நீதிபதி அந்த குழுவில் இல்லாமல் ஒரு புது சட்டம் கொண்டு வந்தீங்கன்னு கேட்குறாரு. ஒரு நேர்மைத்தன்மை, ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும்னா என்ன செஞ்சுருக்கணும்? 3 பேர் சேர்ந்து தேர்ந்தெடுக்கணும். பொதுவானவர் உச்சநீதிமன்ற நீதிபதி. நீங்கள் எதுக்கெடுத்தாலும் நீதிமன்றத்துக்கு போங்க, நீட்டாக இருந்தாலும் நோட்டாக இருந்தாலும் எதுக்காலும் போங்கன்னு சொல்கிற நீங்கள் நீதிமன்றத்தையும் நீதித்துறையும் நம்பலை. அப்படி நம்பாதனால தான் என்ன செய்கிறீங்க? 2 பேர் பாஜகவை சேர்ந்த அமைச்சர்கள், ஒரே ஒரு எதிர்க்கட்சி தலைவர். அந்த எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் என்ன செய்வார்? 2 பேர் சேர்ந்து எடுக்கிற முடிவுனால அவர் போகக்கூட மாட்டார். இது ஒரு முக்கியமான விஷயம். அந்த கேள்வியை அவர் கேட்குறாரு. 2வது அவர் கேட்குற கேள்வி, இதுவரையும் எந்த பிரதமரும் செய்யாத ஒரு சட்ட பாதுகாப்பை கொடுக்குறீங்க. ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரோ அமைச்சரோ யாராக இருந்தாலும், தேர்ந்தெடுக்கப்பட்ட யாராக இருந்தாலும், அவர்கள் தவறு செய்தால் அவர்களை தட்டி கேட்கக்கூடிய சட்டங்கள் இந்தியாவில் இருக்கிறது. ஆனால் இந்தியாவிலே இவருக்கு மட்டும் ஒரு சட்ட பாதுகாப்பு. இவர் எந்த குற்றம் செய்தாலும், எந்த தவறு செய்தாலும் இவரை கேள்வி கேட்கக்கூடாது, இவரை நீதி முன் நிறுத்தக்கூடாது என்று சொன்னால் இவர் யார்? ஆக இது அடுத்த தவறு செஞ்சாங்க. 3வது, நேற்று பார்லிமெண்ட்டில் ராகுல் காந்தி கேட்காத ஒன்று என்னன்னு சொன்னால், இதுவரையும் எந்த தேர்தல் கமிஷனருக்கும் இல்லாத ஒரு உச்சகட்ட பாதுகாப்பு Z+++, அதை யாருமே இதுவரையும் கேட்கல. ஏன் அவருக்கு இந்த இவ்வளவு ஏற்கனவே அவருக்கான ஒரு Z பாதுகாப்பு இருக்குது, புதுசாக இந்த மாதிரி ஏதாவது வந்துருங்கிற ஒரு பயத்தில் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. அடுத்து உங்களுக்கு இந்தியாவில் 2 வருஷம் வரையும் ஒரு அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ்னு சொல்லக்கூடிய அந்த கேமராவில் இது இருந்தால் தான் வழக்குக்கு போகலாம், வழக்கில் கொண்டு போய் காமிக்கலாம், தப்பு நடந்திருக்கா இல்லைன்னு தெரியும். ஆனால் இவங்க அவசரமாக அந்த சட்ட திருத்தத்தில் என்ன பண்ணுறாங்க? 45 நாளில் அழிக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு எதுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ்? அதுக்கு எதுக்கு நீங்கள் செலவு பண்ணணும்? அப்போ நீங்கள் உண்மைத்தன்மையை மறைக்கிறதுனால தான் இவ்வளவு நடக்குது. அது ஹரியானாவில் எல்லா பத்திரிகைகளும் எல்லா ஊடகங்களும் காங்கிரஸ் தான் வெற்றி பெறும் சொன்ன இடத்துல என்ன நடந்துச்சு? இதே தேர்தல் எந்திரத்தை வைத்துக்கொண்டு 10 விழுக்காட்டை அதிகப்படுத்தினார்கள். அப்ப 11 விழுக்காடு காங்கிரஸ் எடுத்தா தான் அங்கே சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியும். அப்படித்தான் பல வட மாநிலங்கள்ல, இப்ப தென் மாநிலங்கள் அந்த வேலையை செய்ய முடியாது. தென் மாநிலங்கள்ல எல்லாருக்கும் தெரியும். எங்கே செய்யறாங்கன்னா, ஒரு 84 இருந்து 90 பாராளுமன்ற இடத்துல செஞ்சதன் விளைவு தான் இன்னைக்கு 240 இடம் வந்திருக்கக்கூடிய பிஜேபி, ஒரு சிறுபான்மை அரசா இருக்கக்கூடிய பிஜேபி உண்மையிலே வந்தது 150 இடம் தான். மீதி இடங்கள் தவறுன்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்காங்க. 2019 ஒரே வாக்கு நம்பரு 84-90 பார்லிமெண்ட்டுக்கு அப்படியே வருது. அதே மாதிரி பதிவான வாக்குகளும், அது எண்ணப்பட்ட வாக்குகளும், அதன் பிறகு பதிவுக்கு பிறகு 2-3 தடவை வாக்கு எண்ணிக்கை மாறுது. இதையெல்லாம் ஏன் செய்யுதுன்னு கேள்வியையும் கேட்டார். அதை விட ஹரியானாவில் ஒரு நடிகை, எந்த நாட்டு நடிகையோ, பிரேசில், அது தென் அமெரிக்காவில் உள்ள நாட்டு நடிகை 22 முறை ஏன் அந்த படம் வந்துச்சு? அப்ப இதனுடைய உண்மைத்தன்மை என்ன? ஏற்கனவே இந்த இந்த தேர்தல் கமிஷன் 2 விஷயத்துல மாட்டினாங்க. அப்ப அதுக்கு 2க்கும் அவர் பதில் சொன்னாங்க. அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, ஆதாரத்தோட நிரூபிச்சாங்க. செத்து போனவன் நீங்க நீக்கின ஆளுகள் பூரா இந்த இருக்காங்க. உச்சநீதிமன்றத்தில் ஒரு 19 பேரை கொண்டு போய் நிறுத்தி கேள்வியை கேட்டாங்க. அப்ப அது மட்டுமல்ல, ஒரே இடத்துல 60 வாக்கு 100 வாக்குங்களாம் எப்படி வந்துச்சு? ஒரே ஆளு 3-4 இடங்கள்ல எப்படி போட முடிஞ்சிச்சு?
இருந்துச்சு. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு மத்திய அமைச்சர் சமீபத்தில் ஓட்டை கொண்டு போய் அவருடைய தொகுதியில் போடுறாரு, நேற்று வந்து திருமணத்தில் போடுறாரு. எதுக்கு, என்ன காரணம்? இப்படி பாஜகவினர் எங்கு பார்த்தாலும் ஓட்டு போட முடியும், அவர்களுக்கு வாக்கு. ஏன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எஸ்ஐஆர் நான் கேட்குறேன், எஸ்ஐஆர் ஏற்கனவே நடந்துச்சு, வாஜ்பாய் அவர்கள் ஆட்சி காலத்துக்குள்ள நடந்துச்சு. என்ன ஒரு மாதத்துக்குள்ள நடந்துச்சா? 2002 2005 வரை பகுதியாக நடந்துச்சு. அப்போ எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய ஒரு மாதத்துக்குள்ள பண்ணதுனால தானே ஏறத்தாழ 47 விழுக்காடு முஸ்லீம்கள், அந்த வாக்குகளில் இருந்த வாக்குகளில் முஸ்லீம்கள் வாக்குகள் உங்களால் நீக்க முடிஞ்சு, அதே அளவு தலித் வாக்குகள் நீக்க முடிஞ்சு. இந்த கேள்வியையும் கேட்கப்படுது. ஏன் உங்களுக்கு அத்தனை பேர் உயிரோடு இருக்கும்போது அவருடைய வாக்குகளை பறிப்பதற்கு என்ன காரணம்? அதெல்லாம் விடுங்க. தமிழ்நாட்டில் பீகாருடைய வாக்காளர்களுடைய பட்டியலில் இருக்கா இல்லையான்னு பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை என்ன? ஏன் இங்கே பீகாருடைய வாக்காளர்களை சேர்க்கறதுக்குள்ள முயற்சியா? இதெல்லாம் எவ்வளவு பெரிய குளறுபடிகள் என்று சொன்னது மட்டுமல்ல. இதயத்துல்லா அவர்கள் பேசும்பொழுது எலெக்ஷன் கமிஷனை பற்றி பேசினார். எலெக்ஷன் கமிஷனில் ஜட்ஜஸ், சீஃப் ஜட்ஜஸ் ஆஃப் இந்தியா அவங்க இருந்தாங்க, ஒரு பிஎம் இருந்தார், ஆப்போசிஷன் இவங்க இருந்தாங்க. இப்போ அதை மாற்றி விட்டார்கள்னார். இதுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, 1950 1989 வரைக்கும் ஒரே ஒரு எலெக்ஷன் கமிஷனர் தான். 1989 வரைக்கும். அதுக்கப்புறம் அக்டோபர் 1989 ஒரு சின்ன பீரியட், ஒரு 3-4 மாதத்துக்கு 1989 முடிய 2 அடிஷ்னல் எலெக்ஷன் கமிஷனர் ஆட் பண்ணாங்க. ஸோ 3 பேர் ஆயிடுச்சு. மறுபடியும் 1991 1993 வரைக்கும் அந்த 2 எலெக்ஷன் கமிஷனர் தூக்கிட்டாங்க. ஒரே ஒருத்தர் தான். இந்த பீரியடெல்லாம் காங்கிரஸ் பீரியட்ல. 1993க்கு அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா 2023 மார்ச் வரைக்கும் 3 எலெக்ஷன் கமிஷனர். இதில் யூபிஏ பீரியட் 2004 until 2014 இந்த பீரியட்லாம் கூட 3 எலெக்ஷன் கமிஷனர் இருக்காங்க. 1993 யார் அப்பாயிண்ட் பண்றாங்க? எந்த பேனல் அப்பாயிண்ட் பண்றாங்க? ஒரு பேனலும் கிடையாது. பேஸ்ட் ஆன் தி அட்வைஸ் ஆஃப் யூனியன் கவர்மெண்ட், வெரி குட், பேஸ்ட் ஆன் தி அட்வைஸ் ஆஃப் தி கேபினட் பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்றாங்க. இதுதான் நடந்தது. ஸோ 2004 எலெக்ஷன் யூபிஏ ஜெயிச்சாங்க, 2009 யூபிஏ ஜெயிச்சாங்க, 2014 பிஜேபி ஜெயிச்சாங்க. 2014 எலெக்ஷன் கண்டக்டட் பேஸ்ட் ஆன் தீஸ் 3 இவங்க. இப்போ நீங்க இப்போ சொல்றது தேர்தல் கமிஷனை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு என்ன சொன்னீங்க? மறுபடியும் திருப்பி சொல்லுங்க. பேஸ்ட் ஆன் இவங்க அப்பாயிண்ட் பண்ணது இந்த 3 பேரை பேஸ்ட் ஆன் தி அட்வைஸ் ஆஃப் தி யூனியன் கேபினட். யூனியன் கேபினட் அட்வைஸ் பண்ணி பிரசிடென்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதாவது மத்திய அமைச்சரவை பரிந்துரையின் பேரில் தேர்தல் ஆணையர்கள் நியமிக்கப்பட்டது தான் அதுக்கு முன்னாடி நடந்தது. சார் அதான் சொல்றாங்க. அப்ப பிஜேபி உட்பட எதிர்க்கட்சிகள் எல்லாமே இதனால் தான் தேர்தல் ஆணையம் ஒருதலைபட்சமாக அல்லது ஆளுங்கட்சிக்கு சாதகமாக நடந்து கொள்கிறது என்று கடும் விமர்சனங்களை முன்வைத்தார்கள். அந்த விமர்சனங்கள் அதுக்கு தொடர்பான வழக்குகள்ல தான் உச்சநீதிமன்றம் ஒரு பரிந்துரை கொடுக்குது. இப்போ வந்து யூனியன் கவர்மெண்ட், யூனியன் மினிஸ்ட்ரி பரிந்துரை பண்ணும்போது தானே ஆளுங்கட்சின்றீங்க. நீங்கள் வந்து இப்போ ஆளுங்கட்சியில் ஒருத்தர், எதிர்கட்சியில் ஒருத்தர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஒருத்தர், 3 பேர் சேர்ந்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்தீங்கன்னா நடுநிலைமையாக வந்துடும், எல்லாரும் நம்பக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் பரிந்துரை பண்ணுது. வெரி குட். ஆனால் அந்த பரிந்துரையை நிராகரித்து விட்டு மோடி அரசாங்கம் வந்து பிரதமர் பதவி பரிந்துரைக்கிற ஒரு அமைச்சர் எதிர்கட்சி தலைவர் இப்படி மாத்த இதுதான் நடந்தது. அவர் சொன்னதுல இந்த விஷயம். அப்ப யூனியன் கவர்மெண்ட், யூனியன் மினிஸ்ட்ரி பரிந்துரைக்கிறது தவறுன்றது அன்னைக்கு எதிர்கட்சிகள் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருந்ததுனால தான் அந்த மாற்றத்தை நோக்கி வந்துச்சு. அந்த மாற்றத்தை அதாவது மறுபடியும் திரும்ப அதே இடத்துக்கு கொண்டு போனது தான் மோடி அரசாங்கம் வேலையா. அதே இடத்துக்கு கொண்டு போகல. அந்த மாற்றத்தை இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா சார்? சொல்லுங்க. யூனியன் கவுன்சில் மினிஸ்டர்ஸ் வரும்பொழுது அதுல காங்கிரஸ் ஆட்சி இருந்தா காங்கிரஸ் கட்சி மட்டும் இருக்காது, அதுல திமுக இருக்கும், கூட்டணி கட்சி, அதுல கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கும். எல்லா கட்சிகளும் சேர்ந்து தான் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், அவங்க சேர்ந்து தான் பரிந்துரை பண்ண முடியும். அங்கேயும் உட்கார்ந்து பேசித்தான் பண்ணுவாங்க. அப்படி இருந்ததே வேணாம்னு சொல்லி தான்
உச்சநீதிமன்றம் போனாங்க. அப்போ உச்சநீதிமன்றம் எதுக்கு எடுத்தாலும் உச்சநீதிமன்றம் போங்கன்னு சொல்லக்கூடிய இந்த பிஜேபி உச்சநீதிமன்ற நீதிபதியே வேணான்னு சொன்னதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? அதான் ரொம்ப அடிப்படையான கேள்வி அது. நவம்பர் 2000 தெலுங்கானா எலெக்ஷன். ஆமா. தெலுங்கானா எலெக்ஷன் காங்கிரஸ் தான் ஜெயிச்சது. அதுக்கப்புறம் வேற ஒரு காங்கிரஸ், 2-3 இது பிஜேபி. கர்நாடகால காங்கிரஸ் 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன். இதே 3 இவங்க தான் எலெக்ஷன் கமிஷனர். 3 எலெக்ஷன் 232 இந்தி கூட்டணி, 240 என்டி. நீங்க என்ன சொல்றீங்க? பாரபட்சம் இல்லை. அதான் சொல்ல there is a no disparity, no partiality, no biased approach. ஒண்ணுக்கு மட்டும் பதில். பாரபட்சம் உங்களுக்கு டைம் தரேன். இப்ப தந்துறேன். ஒரே ஒரு பதில் நான் இப்ப நான் சொல்லிடுறேன். ஏன் என்ன சொன்னா, ஏன் இவர் தான் வரணும்னு விரும்புறாங்க? ஒருத்தரை அதிகாரியா இருந்தவரை, குஜராத்ல இவங்களுக்கு கீழே வேலை பார்த்தவரை, அவர் மேல கொலை வழக்கு உட்பட பல வழக்குகள் இருந்து காப்பாற்றப்பட்டவரை, இன்னைக்கு அந்த வழக்கு போய்கிட்டு இருக்கவர் யாரு இன்னைக்கு தலைமை தேர்தல் அதிகாரி அவரு, குஜராத் அவரை ஒரே நாள்ல அதிகாரி பதவியிலிருந்து விலக வச்சு மறுநாள் அவர் அப்ளிகேஷன் போட்டு அவரை அன்னைக்கே தேர்ந்தெடுக்கிறாங்க. நடந்தது பாரபட்சம். எஸ், பாரபட்சம். எப்படிப்பட்ட பாரபட்சம்? தனக்கு வேண்டிய ஒருத்தரை, தனக்கு கீழே முதல்வராக இருக்கும்போது வேலை பார்த்த ஒருத்தரை கொண்டு போய் பல வழக்குகள் உள்ள ஒருத்தரை ஒரே நாள்ல, இதுவரை இந்திய சரித்திரத்திலையும் உலக சரித்திரத்திலையும் இல்ல, அவரை கொண்டு வந்து இன்னைக்கு ராஜினாமா பண்ணு, அவர் அதிகாரியா இருக்காரு, ராஜினாமா பண்ண உடனே மறுநாளே அப்ளிகேஷன், மறுநாளே எலெக்ஷன் செலக்டட். இதை விட உலகத்துல பாரபட்சம் சொல்ல வேண்டிய அவசியம் ஏதாவது உண்டா? இல்ல, அதுல 45 நாட்கள்ல ஏன் அழிக்கணும்? வெரி குட். ஏன் அழிக்கணும்? இதுக்கு தான் இந்த நான் உங்ககிட்ட ஆதாரம் தந்து விடுகிறேன். அதாவது ஆகஸ்ட் மாதம் இதே கேள்வி 2 பேர் கேட்குறாங்க. யாரெல்லாம் கேட்குறாங்க? சசிகாந்த் செந்திலும் கலாநிதி வீராசாமியும் கேட்கிறார். தமிழ்நாட்டு எம்பிக்கள். அது தமிழ்நாட்டினுடைய 1 ஆகஸ்ட் 2025 இப்பதான் ஏன் அழிக்கணும்? ஏன் அழிக்கணும்? அவங்க சொல்றாங்க, the election commission of India has informed that as per section 81 of the representation of the people act 1951 election petition can be preferred within 45 days from the date of election of the returned candidate. அப்படிங்கறது சொல்லி சிசிடிவி கேமரா இருந்துச்சா? இல்ல சொல்லுங்க சார். சிசிடிவி கேமரா அப்ப கிடையாது. இல்ல, சிசிடிவி கேமரா கிடையாது சார். கேஸ் சார் நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லி முடிக்கிறேன். பார்க்கறவங்க சிரிப்பாங்க. அப்ப சிசிடிவி கேமரா, சிசிடிவி கேமரா விஞ்ஞானத்தினுடைய வெளிப்பாடு. அதை ஏன் அழிக்கிறீங்கன்னு கேட்டா ஐயா பேசுங்க. சொல்லி முடிக்கிறேன் சார். சொல் நம்பி 45 நாள் என்பது 1952 எலெக்ஷன் கமிஷனுடைய ரூல். எதுக்கு நான் சொல்றேன், டிஸ்பியூட் வரல என்றால் டெஸ்ட்ராய் பண்ணதுக்கு. இப்பவும் அதேதான். நீங்க டிஸ்பியூட் கொடுத்தால் இருக்கும். நீங்க எனக்கு 45 நாளைக்குள்ள நான் ஒரு டிஸ்பியூட் கொடுத்தேன் சார். மேல டிஸ்பியூட் சார் அடிக்கடி அதை தான் செஞ்சிட்டு இருக்காங்க. நம்பர் ஆயி இது வரைக்கும் எல்லா வழக்கு 10 வருஷம் 15 வருஷம் சார் 15 வருஷம் அவர் சொன்ன போற நான் உங்களுக்கு டைம் தரேன். அப்பதான் மக்களுக்கு வழங்கும். ஐயா சொல்லுங்க. நம்பி நாராயணன் சார் தெளிவா சொல்லுங்க. நான் ரொம்ப தெளிவா சொல்லுங்க. 1952 ஆக்ட் 45 நாள்ல ஒரு எலெக்ஷன் கமிஷன் மேல ஒரு வழக்கு பதிவு பண்ணா 45 நாள் டூரேஷன் கொடுத்தாரு. அப்ப ஏன் 2 வருஷம் சட்டம் வந்து? சிசிடிவி கேமரா 2 வருஷம் ஏன் சட்டம் வந்து? சார் அந்த சார் அதுக்காக தான் இது எல்லாம் பெரிய ஸ்டோரேஜ் சார். நீங்க சும்மா தயவு செய்து கம்ப்யூட்டர் வேஸ்ட்ங்கறதெல்லாம் சும்மா நினைக்காதீங்க. கம்ப்யூட்டர் வேஸ்ட்ங்கிறது எவ்வளவு பெரிய ஹசார்ட்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். உலகம் தெரியாததெல்லாம் கிடையாது. அப்புறம் எதுக்கு எடுக்கணும் சிசிடிவி கேமரா? சார் இதயத்துல சார் சொல்லுங்க. பிஜேபிக்கு ஆதரவாக பேசக்கூடிய நம்பி நாராயணனும் சகோதரர் வாசுதேவனா ரவிசங்கர் 2 பேர் சார் பிஜேபிக்கு ஆதரவு இல்ல சார். அவர் ஒரு அபிஷியல் மேகசினுடைய ஹெட் பேசிட்டாங்கங்கறீங்க. ரைட், பரவாயில்லை. அவர் ஆதரவு இல்ல. பிஜேபி ரெப்ரசன்டேட்டிவ் ஆதரவாவோ ரெப்ரசன்டேட்டிவாவோ பிரதிநிதியாவோ தமிழ்ல வெரி குட். மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு பேசணும். சொல்லுங்க. என்னமோ நீதிபதியெல்லாம் இதில் சேர்க்கக்கூடாது, இது பூரா எக்ஸிக்யூட்டிவ் தான் இருக்குதுங்கிறாங்க. ஒவ்வொரு எக்ஸிக்யூட்டிவ் நியமிக்கிறது நீதிபதி தான். ஜனநாயகத்துடைய 4 தூண்கள் 4 இணைந்தால்தான் வண்டி ஓடும். வண்டி ஓட சக்கரங்கள் 2 மட்டும் தேவை. ஆமா, அதுல 1 மட்டும் பெருசுன்னா ஆமா எந்த வண்டி ஓடும்? அதான் இன்னைக்கு மோடி வண்டி நிலைமை.
பரமசிவம் கழுத்தில் ஒழுங்கா ஓடாம சுத்திக்கிட்டு இருக்கு. ஓட வேண்டியது ஒரு வீல் பெருசா இருக்கனால சுத்திக்கிட்டு ரவுண்ட்ல அடிச்சிட்டு இருக்கு. அப்ப பிரச்சனை என்ன தெரியுமா? நீதித்துறைக்கு தெரியாத ஒரு விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நீதித்துறை தான் சொல்லுது நீதிபதி ஒருத்தர் மத்தியஸ்தரா இருக்கணும்னு சொல்லுது. அவங்களுக்கு அரசியல் தெரியாதா? அவங்களுக்கு விவரம் தெரியாதா? அவங்களுக்கெல்லாம் தெரியாததான் என்ன சொல்லிடுறாரு நம்ம ராகுல் காந்தி, குறிப்பிட்ட நபர்தான் தேர்தல் ஆணையராக வர வேண்டும் என்பதில் பிரதமர் நரேந்திர மோடியும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் மிகுந்த ஆர்வத்தை காட்டுவது ஏன் என்றுதான் கேட்கிறாங்க. அதனால நீதிபதி இருந்தா நியாயம் இருக்குன்னா அப்பவாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எத்தனை பேர், 50 பேரோ 100 பேரோ உட்கார்ந்து முடிவு பண்ணுவாங்க, 80 பேரோ 70 பேரோ முடிவு பண்ணுவாங்க. நீங்க இப்ப 2 பேர், அந்த 2 பேர் யாரு? இந்த பாஜகவுடைய முக்கியமான சார் மினிஸ்டர்ஸ் வேற, 2 மினிஸ்டர் வேற, ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வேறங்கிறது நீதிபதிகளுக்கு இதயத்துல சாப்பிட்ட ஒரு கேள்வி என்னன்னா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்னா அந்த இடத்துல அந்த மோடியும் அமித்ஷாவும் இல்லாம வேற 2 பேர் தான் நீங்க எடுத்துக்கிடுவீங்களா? இல்ல கேக்குறேன், அந்த 2 பேருங்கிறத தப்புன்னு தான் பேசிட்டு இருக்கோம். ரைட், 2 பேர் அமித்ஷாவும் மோடியா இருந்தாலும் சரி வேற யாரா இருந்தாலும் சரி, இந்த 2 பேரும் சேர்ந்து யாரை தேர்ந்தெடுப்பாங்க? அதனாலதான் குஜராத் கேரளாவுள்ள குஜராத்துக்கு வேண்டிய தவறான ஒரு முன்மாதிரி உள்ளவரை கொண்டு போய் ஒரே நாள்ல அப்ளிகேஷனை போட வச்சு அவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுதானே பிரச்சனை. ஞானேஸ்வர் குமார் அதேதான் அவர் பேரெல்லாம் இப்ப நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். 2வது ஒரு விஷயம், இந்த வாக்கு மிஷின் சொல்றமே, அந்த வாக்கு மிஷின் பொதுவான டைரக்டர்கள் தயார் பண்ணியிருந்தாங்க. இப்போ 3 பிஜேபி காரர்கள் தான் அதுக்கு டைரக்டரா இருக்காங்க. வாக்கு மிஷின் என்பது ஓட்டு போடுறது எப்படி போடணும், எத்தனை எப்படி போடணும்னு நிர்ணயிக்கிறது, மிஷினை நிர்ணயிக்கிறது மனுஷன் தான். அந்த மனுஷன் தான் 3வது இடத்துல இருந்து ஹேக் பண்ணக்கூடிய வாய்ப்பையும் உருவாக்குறான். இது ஒரு விஷயம். இப்ப அதனாலதான் இந்த 3 லட்சம் ஓட்டு அதிகமா வருது, 7 லட்சம் ஓட்டு அதிகமா வருது. இதெல்லாம் 3 மாசத்துல 70 லட்சம் வாக்காளர்களை புதுசா சேர்த்ததுனாலதான் மகாராஷ்டிராவில் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்ததுன்னு நமக்கு தெரிஞ்ச விஷயம். அது மாதிரி நாம என்ன கேட்கிறோம், விவிபேட் வச்சிருக்கீங்க இல்லையா, கேட்கறது அந்த விவிபேட்டை 100% எண்ணுங்கன்னு சொல்றோம். இதுல என்ன உங்களுக்கு கஷ்டம்? ஏன்னா மாட்டிக்குவீங்க. இன்னொன்னு விவிபேட் எந்திரம். இந்த 3 எந்திரங்களை சரிபார்ப்பதற்கூடிய வாய்ப்புகளை ஏன் பொதுவா நீங்க கொடுக்கல? இப்ப சீதையா இருந்தாலும் ராமன் என்ன பண்ணாரு? தீயில தள்ளி விட்டாரு இல்லையா? அதனால சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட ஆர்எஸ்எஸ் மோகன் பாகவத் இன்னைக்கு ராகுல் காந்தியுடைய பதில் என்னன்னா, சிபிஐ, இடி, யூனிவர்சிட்டிஸ், ஆல் தி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் ஹஸ் பீன் கரப்ட். எல்லாமே ஆர்எஸ்எஸ்-ஆல் கைப்பற்றப்பட்டு விட்டது. இன்றைக்கு மோகன் பாகவத் கோவையில் பேசுறாரு, 10,000 பேருக்கு ஒருவர் ஆர்எஸ்எஸ் ஆக இருக்கணும். இன்னைக்கு 100 வருஷமா அவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இந்த இயக்கத்தை நாங்கள் வச்சிருக்கோம். அப்படி என்றால் இனி இந்தியா மாறப்போகிறதா, அடுத்த நிலையில் போக போகிறதா என்ற dissent, the confabulation, the voice among the whole citizen of India. ஆர்எஸ்எஸ் ஆரம்பித்த காலத்திலேயே கிராமப்புறம் என்றால் 100க்கு 1 வரும், அர்பன் என்றால் 100க்கு 3 பேரும் ஒரு இயக்கத்தில் இருந்தால் அந்த இயக்கம் நல்லபடியாக நாட்டை வழி நடத்த முடியும்னு சொல்லியிருக்காங்க. டார்கெட் பேசினாரு சொல்லி முடிக்கட்டும். நீங்க ஆர்எஸ்எஸ்ல இருந்து தானே வந்து ஆர்எஸ்எஸ்க்கு பிஜேபிக்கு சம்பந்தமே இல்ல. அது வேற, சம்பந்தம் இல்ல. கொள்கை ரீதியாக நான் ஒன்னு தான் பேசுறேன். நான் பிரிச்சு பேசுறேன். நீங்க ஒரு ஆர்எஸ்எஸ் அடிப்படை தொண்டர் தானே? 100க்கு 100% ஆர்எஸ்எஸ் அடிப்படை தொண்டர். ஆகையினால எங்களுடைய
ரூரல் என்றால் 100%, அர்பன் என்றால் 100%. அப்படி இருந்தால் சொசைட்டியை நாம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். ஆமா, ஏன்னா இது ஒண்ணு பெரிய தப்பான வார்த்தை இல்ல சார். ஓபனா சொல்றாரு. அவர் எதுவும் மறைக்க இல்ல மாட்டார் சார். நான் RSS இன் கொள்கை தேசம் முழுவதும் ஹிந்துவாக மாற்றுவது. நீங்க சொன்னது ஒரு தவறு. உங்களை சொல்ல வரேன். சரி. இந்துக்களுக்காக உள்ள கட்சி நீங்க சொன்னீங்க, அது இல்லைன்னு ராகுல் காந்தி சொல்றாரு. Okay. 93 பேர் பதவியில் இருக்காங்க பிரதமர் அலுவலகத்துல. அதுல 90 பேர் இந்து இல்ல, 3 பேர் தான் இந்து. இந்துங்கிற பேர்ல இந்துக்களுடைய அதிகாரத்தையும் கல்வியும் பறிக்கிறாங்க. அதிகமான துணைவேந்தர்களும் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வகுப்பினர் தான் இருக்காங்க. அதிகாரத்திலையும் ஒரு குறிப்பிட்ட நபர் தான் இருக்காங்க. இந்துங்கிற பேர்ல இந்துங்களுடைய வாக்குகளை வாங்கி இந்துக்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு திரு ராகுல் காந்தி தெளிவா சொல்லியிருக்காரு. அதையும் நான் இந்த நேரத்தில் பதிவிட வேண்டும். இதெல்லாம் ராகுல் காந்தியுடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இந்தியா டுடேல வந்திருக்கு, 3 OBC among 19 bureaucrats. ராகுல் காந்தி dig the push for the women quota billங்கிறது தலைப்பு. இந்துக்களுக்கு பின்னாடி இருப்பது RSS காரர்கள் பதவியில் வர்றாங்க. நேயர்களே